வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்றைய காலகட்டத்தில் எஜுகேஷன் அதாவது கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. இந்த எஜுகேஷன் இன்னைக்கு நிறைய மக்களை போய் சென்று சேர்ந்திருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய மாநிலங்கள், மாவட்டங்கள் எல்லாமே முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா, மாவட்டமா இன்னைக்கு உருவெடுத்துட்டு இருக்குது. இந்த ஒரு சாதனை கல்வியில மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முந்தைய காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் கல்வியில மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிட்டு இருக்குது. அதுதான் நிதர்சனம். இந்த கல்வியுடைய ஆரம்ப கட்டம், அதாவது மன்னராட்சி காலத்துல இந்த கல்வி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஆசானுடைய அவங்களோட வீட்டுக்கோ இல்ல அவங்களுடைய இருப்பிடத்துக்கோ சென்று கல்வி கற்கிற முறை. இந்த கல்வி அறிவு யாருக்கு கிடைச்சது அப்படின்னா, உயர்குடியை சேர்ந்த மக்களுக்கும் மன்னருடைய பரம்பரையில வந்த மக்களுக்கும் தான் இது கிடைச்சிருக்குது. சோ அந்த கல்வி முறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குருகுலம், குருகுலா சிஸ்டம் தான் அதோட பேரு. சோ அந்த குருகுல சிஸ்டத்தை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். குருகுலம் இந்தியாவின் பண்டைய காலத்தில் கல்வி கற்றுத்தரும் குருவின் ஆசிரமத்தில் மாணவர்கள் தங்கி குருவிற்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டே கல்வி பயிலும் இடமாகும். குருகுலத்தில் படிக்கும் அனைத்து வர்ணங்களை சார்ந்த மாணவர்கள் உயர்வு தாழ்வின்றி சம பாவனையுடன் கல்வி கற்றுக்கொள்வர். சீடர்கள் குருவின் ஆசிரமத்திற்கு அனைத்து தேவையான வேலைகளை செய்து கொண்டே கல்வி கற்க வேண்டும். குருகுலத்தில் கல்வி பயிலும் காலம் குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள். குருகுலத்தில் கல்வி பயிலும் மாணவர்களை பிரம்மச்சாரிகள் என்று அழைப்பர். குருகுலத்தில் கல்வி பயிலும் காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆசிரமம் ஏற்படுத்தி கொள்ளாத குரு தனது சீடர்களுக்கு சாத்திர கல்வி மட்டும் கற்றுத் தருவார். சீடர்கள் குருவிற்கும் சேர்த்து உணவை பிச்சை எடுத்து குருவிற்கும் அளித்து பிறகு தான் உண்டு சத்திரங்களில் அல்லது பொது இடங்களில் உறங்கி கல்வி பயில வேண்டும். வேதாங்க சாத்திரங்கள், வேதாகங்கள், உபவேதங்கள், யோகா, தர்க்கம், அரசியல், அரச தந்திரம், இதிகாசம், புராணம், ஜோதிடம், வானவியல், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் பொது அறிவு போன்ற பல கலைகளை குரு சீடர்களுக்கு போதிப்பார். இவைகள் தவிர ஐம்புலன்களை அடக்கி விவேகம், வைராக்கியம், ஆத்ம ஞானம் போன்ற உயர் கல்விகளும் குரு சீடர்களுக்கு கற்றுத் தருவர். கல்வி பயின்று முடித்த சீடர்கள் தாம் குருவிடமிருந்து கற்ற கல்விக்கு பிரதிபலனாக பொருளாகவோ அல்லது பணமாகவோ குரு தட்சணை சமர்ப்பிக்க வேண்டும். குருவிற்கும் குருவின் ஆசிரமத்திற்கும் நன்கு பணிவிடை செய்த சீடர்களிடமிருந்து குருவானவர் எந்த ஒரு குரு தட்சணையும் பெறுவதில்லை. குருகுலத்தில் கல்வி பயிலும் காலம் 12 ஆண்டுகள். இந்த குருகுலத்தில் கல்வி பயிலும் மாணவர்களை பிரம்மச்சாரிகள் என்று அழைப்பர். குருகுலத்தில் கல்வி பயிலும் காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். இது போன்ற பல கட்டுப்பாடுகள் இந்த குருகுல கல்வியில் காணப்பட்டது. குருகுல கல்வி முறையானது வேத காலத்தில் இருந்தே இருந்து வருகின்றது. உபநிடதங்கள் பல குருகுலங்களை பற்றி கூறுகின்றது. வசிட்டர், வியாசர், வாருணி போன்ற குருக்கள் குருகுலங்கள் நடத்தி வந்ததை உபநிடதங்கள் விரிவாக கூறுகின்றது. 8 முதல் 12 வயதுக்குள் உட்பட்ட குழந்தைகள் உபநயனம் என்னும் சமய சடங்கு செய்து முடித்த பின்பே குருகுலத்திற்கு தங்கள் குழந்தைகளை கல்வி கற்க அனுப்புவர். கல்வி பயின்று முடியும் வரை மாணவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும். குருகுலங்களின் மேம்பாட்டிற்காக அரசர்கள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பொருள் உதவி செய்தனர். பல சாதனையாளர்களுக்கு குருவாய் இருந்து சாதிக்க கற்றுக் கொடுக்கும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. நான் ஷர்மிளா. இன்று வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க டைம் கிடைக்கும் வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for your support. See you again.